வணக்கம் நண்பர்களே. ePro13 ஐடி கார்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணுறீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு ட்ரையல் வெர்ஷன் வருது, ஆதார் கார்டு ஆட் பண்ணும்போது எனக்கு ட்ரையல் வெர்ஷன் வருதுன்னு சொல்கிறீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுது ட்ரையல் வெர்ஷனுக்கு, கீ ஆப்ஷன்லாம் எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனலில் அன்இன்ஸ்டால் ஏ ப்ரோக்ராம் அந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஏ ப்ரோக்ராம் அந்த ஆப்ஷனில் போயிட்டு ePro13 அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர் ஐக்கான் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ வந்து முடிஞ்சதும் ஃபினிஷ் ஆப்ஷன் கேட்கும், ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு நான் வந்து லிங்க் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். சப்போஸ் நீங்கள் வந்து டெம்பரரியாக அந்த லிங்க் என்கிட்ட இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வந்து சாட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுப்பேன், அதாவது என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு. இப்போ வந்து இந்த மாதிரி செட்டப் ஃபைல் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட்டு அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. இப்போ இந்த இடம் வந்து மறுபடியும் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதாவது அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அது திரும்பவும் ட்ரையல் வெர்ஷன் தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு ப்ரொசீஜர் பாருங்கள். ப்ரௌஸ் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சீலே வந்து நிறைய உங்களுக்கு பாத் இருக்கும், சி லொக்கேஷன்லே. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், இன்ஸ்டாலு. இப்போ பாருங்கள், இப்போ ஃபினிஷ் கொடுத்ததும் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த விண்டோ வந்தால் தான் உங்களால் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும். ஓகேங்களா? நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணதும் எனக்கு சாஃப்ட்வேரே ஓப்பன் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் லொக்கேஷன் ஏற்கனவே இருக்கிற லொக்கேஷன்லேருந்து வேறு ஒரு ஃபோல்டருக்கு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுக்கணும். இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லோரும் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, ஆனால் ஃபைனல் ஸ்டெப்பில் தான் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது எப்படி என்னன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஓடிபி வந்து 11226ன்னு எனக்கு வந்திருக்கு. அந்த ஓடிபியை நான் போட்டுடுறேன். போட்டதும் வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நீங்கள் நிறைய பேர் கவனிக்கணும். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல ட்ரூன்னு இருக்கோ அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணதும் கீழே காட்டும், ஆனால் அது வந்து ஃபால்ஸுன்னு காட்டும். அதை செலக்ட் பண்ணக்கூடாது. அப்போ ட்ரூன்ற ஸ்டேட்மெண்ட்டை தான் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலரில் கீழே இருக்குது பாருங்கள், அங்கே தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். க்ரீன் கலரில் ரெஜிஸ்டர் நியூன்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. அப்போது க்ரீன் கலரில் ப்ளூ கலரில் இருக்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணதும் கீ ஆக்டிவேட்டட் தேங்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்டரிங்னு அகைன் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா சாஃப்ட்வேரே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷன் அப்படின்றது இங்கே வந்துடும். உங்களுக்கு இந்த ப்ரீமியம் வெர்ஷன் வந்தால் தான் நீங்கள் வந்து ஆதார் பேன் எது ஆட் பண்ணாலும் ட்ரையல் வெர்ஷன் அப்படின்ற அந்த வாட்டர் மார்க் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். வெரி ஈஸி ஸ்டெப்ஸு தான். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, டெமோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள், சாட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.